அஸ்ஸலாமு அலைக்கும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாழ்க்கையில் நடந்த அற்புதங்கள். 3 வயது குழந்தையாக இருந்த மூசாவை ஃபிரௌன் தனது மடியில் வைத்திருந்த போது அக்குழந்தை அவனது நீண்ட தாடியை பிடித்து இழுத்தது. அந்த பிஞ்சு கரத்தில் வேதனை அடைந்தான். இவன் நம்மை அழிக்க வந்த குழந்தை என்று எண்ணி அதை கொல்ல நினைத்தான். அன்பு மனைவி ஆசியா அம்மா குறுக்கிட்டு, சின்ன மலலைக்கு என்ன தெரியும், தீங்கனியும் தீயையும் கரம் பிரித்து அறியாத மலலை இது. நாம் பெற்ற குழந்தையா இப்படிப்பட்ட அற்ப காரியத்துக்கு கோபப்படுவோமா என்று கூறி தடுத்தார்கள். ஆயினும் தாடி பிடிங்கப்பட்டதால் ஏற்பட்ட கடுமையான வலி நீங்கவும் இல்லை, இதை ஃபிரௌன் மறக்கவும் இல்லை. 7 வயது சிறுவனாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தபோது ஃபிரௌன் அவரை தன்னோடு அரியணையில் அமர்த்தி கொஞ்சி மகிழ்ந்து கொண்டிருந்தான். சிறுவர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது கால் விரல்களால் அரியணை கால்களை சுரண்டினார். அரியணை சிம்மாசனத்தில் கால்களில் 2 உடைந்து அரியணை சரிய மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எழுந்து விட்டார்கள். ஃபிரௌன் எழுவதற்கு முன்பு கீழே விழுந்து மூக்கில் அடிபட்டு ரத்தம் வழிந்தோடியது. வலி தாங்காமல் துடித்தவன் இப்போதே இவனை கொன்றுவிட வேண்டும் என்றான். அன்னை ஆசியா குறுக்கிட்டு, இப்படி சக்தி வாய்ந்த ஒரு மாவீரன் உங்கள் மகனாயிருந்து உங்களின் பகைவர்களை பந்தாடினால் அது உங்களுக்கு பெருமை அல்லவா என்று கூறவும் ஃபிரௌன் மனம் குளிர்ந்து தனது முடிவை மாற்றிக்கொண்டான். தொடர்ந்து கேட்கலாம் மூசா நபியின் அற்புதங்களை. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.